நாங்கள் இங்க வரவில்லை. அங்கு என்ன நடந்தது ஏது நடந்தது ஒன்றுமே புரியவில்லை. தேவலோகத்தை விடுத்தி மூலகம் சென்று அவன் தவத்தை நம்ம கழிக்கும். அவன் தவத்தை கழிக்கும் சமயத்தில் அவன் வரட்டும், நான் பார்த்துக் கொள்கிறேன். நீங்க புறப்படுங்க. நல்லவளா பட்டு பட்டு சாவறான். சத்தியமா காலைல நீ போற வேண அப்படியே கவுந்துண்டா தலைக்கு, அப்படியே தலைக்கீழ கவுண்டா. ஈஸ்வரனே பகவானே, போற வேணு வள்ளிபுரம் ஆத்திலேயே கவுந்துருந்தாரு. எங்கேயும் நானே வேலை தான் வரணும். இல்ல இல்ல நான் எப்ப நம்ம வாபஸ் வாங்கிட்டேன். ஐயா தேவேந்திரம், ஐயா தேவேந்திரம் பாத்துருங்க. நானு போக்குறா படிச்சு படிப்பு அது மாதிரி ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து 5ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் இந்த ஆவுல இருந்து ஜாங்கிரியா பிச்சு போட்ட மாதிரி இருக்கு. அது வரைக்கும் யாரவே இல்லைங்க. அது கர்நாடகத்து பிறகு ஏறி போச்சு. அதெல்லாம் ஏறி போச்சு. நான் எதை பேசணும் அது முன்னாடி ஓ போட்டா பேசுவேன். வீட்டுல இருக்கிறா அதே வீ மட்டும் டூசன் வச்சு கழிச்சுனா நாங்க பிச்சை எடுத்து வந்துக்கிறோம். பிச்சை எடுத்துக்கிறோம். நானு ரசகலப்புற சோப்புடாப்பா பேச்சு ஆளா நீடா பெறாயே இப்படி பேசுகிறார். யாரு நான் யார் என்று தெரிய வேண்டும். அவரை பார்த்தா யார் என்று தெரியலையா? இப்பதான் பார்த்தா தெரியல. ஆளை பார்த்தா பையன் வரணும்டா. யார் என்று தெரியாம எங்களிடம் யாரு அனுப்பி விட்டீங்க? எங்க அனுப்பணும், யாருக்கிட்ட அனுப்பணும்? முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. அது தெரியாத பேசுறவங்க நாங்க அத்தனை பேசிக்கிறோம். நாங்க சொல்றாங்க பூபால கண்டனேன் உன்னை அழைப்பதற்காக வந்திருக்கிறேன். அவனோ நோனி இல்லப்பா, அவன் பாலாமா? துரத்தி வந்தேன். யாரா நீ? இந்த தேவலோகத்துக்கெல்லாம் தலைவன் முடியாது. நான் வந்து கூறி என் பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேட்டுவிட்டு இந்த இடத்தை விட்டு ஓடி நாங்களாவது உன் பாதத்திலாவது விழுவதாவது வேணுமென்றால் சொல். உன் காலிலே விழுந்து விட்டு ஓடி விடுகிறோம். கால்னா வேற பாதனா வேறவா? பின்னாடி வச்சு எழுதிட்டான். எப்படி எப்படி உங்க பாதத்தை உய முடியாது. அந்த சுழி சத்த நாத்த இருக்குதா அப்பா.
உனக்கு எடுத்து சொல்லணும். நான் அப்பயே எடுத்து சொன்னேன். நான் அப்பயே எடுத்து சொன்னேன். டேய் டேய் அங்க நிக்காத, வாடா, ஆளு பார்த்து அண்டா டாக்கர் மாதிரி இருக்கிறான் நான் சொன்னேன். நான் கேட்கல. கேட்கல. அந்த ஆளை பார்த்தா தெரிஞ்சு யாரோ உரம் போட்டு வளர்த்துக்கிறாங்கன்னா கேட்கல. உரம் போட்டு அவரு உரம் போட்டுக்கிறாங்க, நீ ஆளு பெருசாக்குற, கத்தி சறுக்குன்னு இறங்கினா கேட்கல. வந்து மாட்டிக்கணும், என்ன பண்றது ஏய்! ஐயா? உன்னை எதற்காக உயிரோடு பிடிக்கின்ற தெரியுமா? என் பிளேடு வாங்கி மொட்டை காரணம் இருக்கின்றது. ஐயா. பூபாலகண்டன் இறந்து விட்டான். ஐயா. இந்த செய்தி அவன் அண்ணனுக்கு தெரியணும்ல. அவங்க சட்டியில போட்டுறாங்க. போட்டுட்டியா? அதனால தான் அவன் உயிரோடு இருக்கிறது. நான் சென்று சொல்லி வைக்கிறேன்.